ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே முதன்முறையாக வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின இந்த நல்ல தயவுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கூடவே போதகர் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் பெரியவர். இந்த நாளிலும் போதகர் ஐயா கேட்டுக்கொண்டது நிமித்தமாக நான் ஒரு ஹிந்தி பாடலை முதலில் பாடிவிட்டு நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக இருக்கலாம். சுனலா மேரே பாயும் மசிஹா மேரா துனியாமே ஆயா. சில பாட புத்தகத்தில் இருக்கும். அனாதி ஸ்நேகம் வில்சன், பாஸ்டர் கேஸ் வில்சன் அவங்களுடைய பாடல் புத்தகத்தில் சில நேரம் இருக்கும். இல்லை என்று சொன்னால் மொபைலில் கூட லிரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முடிந்தவங்க தெரிந்தவங்க என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. दुनिया में आया मुक्ति को लाया. दुनिया में आया मुक्ति को लाया. पापिन को आने बचाया. बचाने यीशु दुनिया में आया. पापिन को आने बचाया. बचाने यीशु दुनिया में आया. स्वर्गीय पिता का एकलौता बेटा. स्वर्गीय पिता का एकलौता बेटा. आदम का पुत्र कहलाया. कहलाने यीशु दुनिया में आया. आदम का पुत्र कहलाया. कहलाने यीशु दुनिया में आया. सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. अंधों को आंखें, गूंगों को बोली. अंधों को आंखें, गूंगों की बोली. बहरों को शब्द सुनाया. सुनाने यीशु दुनिया में आया. बहरों को शब्द सुनाया. सुनाने यीशु दुनिया में आया. सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. जब हम गुनाहों में पड़े हुए थे. जब हम गुनाहों में पड़े हुए थे. अद्भुत प्रेम दिखाया. दिखाने यीशु दुनिया में आया. अद्भुत प्रेम दिखाया. दिखाने यीशु दुनिया में आया. सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया
में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகள் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அன்பை காண்பிக்கும்படியாக, குருடர்களை சுகமாக்கும்படியாக, செவிடர்களை சுகமாக்கும்படியாக, இப்படியாக அற்புதம் செய்த இயேசு நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி இந்த ஒரு பழைய பாடலை நான் உங்கள் மத்தியில் பாடியிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் செய்திக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக சிறு காரியங்களை, ஊழிய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து விட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடியே நாங்கள் பீகாரிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்து அநேகர் ஊழியத்திற்கு கடந்து சென்றிருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை செல்வியக்கா அவர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அதே பகுதியிலே முன்பு அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதே பகுதியிலே இப்பொழுது நாங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு 3 மாவட்டத்திற்கு உரிய ஊழிய காரியங்களை கண்காணிக்கும்படியான பொறுப்பை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். பீகாரிலே 1 மாவட்டமும், உத்தரப்பிரதேசத்திலே 2 மாவட்டமும், பீகாருடைய பார்டர் பகுதியிலே நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கைமூர் என்று சொல்லப்படுகிறதான 1 மாவட்டமும், சந்தௌலி, காஜிப்பூர் என்று சொல்லப்படுகிறதான உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதான 2 மாவட்டத்தில் இருக்கிறதான ஊழியங்களை நாங்கள் கண்காணித்து கொண்டு வருகிறோம். அருமையான ஐயா சொன்னாங்க 50 ஊழியர்கள் என்று சொல்லி. 50 உள்ள கணக்கு தவறாக இருக்கலாம். 35 ஊழியர்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கணக்குகளை சொல்ல போவேன் என்று சொன்னால் நமக்கு இன்னும் ஊழிய தேவை எவ்வளவு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். என்னுடைய நோக்கம் வேற எதுவும் இல்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 3 மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 6692 கிராமங்கள் இருக்குது. 6692 கிராமங்கள் இருக்கு. இந்த 6692 கிராமத்தில் 450 கிராமங்களிலிருந்து நமக்கு விசுவாசிகள் சபைகளிலே கடந்து வருகிறார்கள். வெறும் 450 கிராமங்களிலிருந்து தான் விசுவாசிகள் கடந்து வருகிறார்கள். நமக்கு இருக்கிற நம்முடைய ஊழியக்காரங்கள் ஒவ்வொருத்தரும் 5 சபை, 10 கிராமங்கள், இப்படி சொல்லி கிராமங்களாக சென்று ஊழியங்களை நடத்துகிறார்கள், செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற எல்லா தினங்களிலும் ஏதாவது ஒரு கிராமங்களில் ஏதாவது ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படி நம்ம பார்க்க போனோம் என்று சொன்னால் ஜெம்ஸ் ஊழியர்களை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஊழியர்கள் இருப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு 150 ஊழியர்கள் தான் இத்தனை கிராமங்களுக்கும் சேர்ந்து இந்த 3 மாவட்டத்தில் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் ஊழிய தேவைகள், ஊழியர்களுடைய தேவைகள், இன்னும் அநேக ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையிலே காணப்படுகிறதுனால அந்த இடங்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த 3 மாவட்டத்திலே நாங்கள் சில சபை ஊழியத்தை தவிர்த்து வேறு சில ஊழியங்களையும் கூட செய்கிறோம். நாங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நடத்துகிறோம், ஹோம் வைத்திருக்கிறோம். அங்கே பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு 20 பசங்களுக்கு நாங்கள் 3 நேரமும் சாப்பாடு கொடுத்து அவங்கள படிக்க வச்சு, அவங்களுடைய 12th படிக்க வச்சு, அவங்க காலேஜ் போகிற வரைக்கும் உள்ளதான பொறுப்பை நீங்கள் ஜெம்ஸ் ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைங்களுக்கான காரியங்களை செய்து கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்லாமல் கம்யூனிட்டி, இப்படியாக சில இன மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இதை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். நாங்கள் போஜ்புரி மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த போஜ்புரி மொழியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வல்கரான லாங்குவேஜாக காணப்படுகிறது. அது ஒரு நல்ல லாங்குவேஜாக இருந்துச்சு, நல்ல மொழியாக இருந்தது. ஆனால் மக்கள் அதை ஒரு தவறான விதத்திலே பயன்படுத்தி அதனுடைய சொல் வழக்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வல்கரான விதத்திலே அது உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்படி நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதியில்
நாங்கள் நட்டு என்று சொல்லப்படுகிறதான ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய தொழிலே பாலியல் தொழில் செய்வது தான். இந்த ஏப்ரல் மே மாதம் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் திருமண நாட்களாக காணப்படும். அந்த நாட்களிலே திருமணங்களிலே போய் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடிட்டு மற்ற நாட்களில் அவங்களுக்கு தொழில் வேறு எதுவுமே கிடையாது, இந்த விபச்சார தொழில் செய்கிறது தான். தங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களையும் பொம்பளை பிள்ளைங்களையும் இதில் ஈடுபடுத்துகிற இந்த தொழிலை செய்து கொண்டு வந்திருக்கிற அவர்கள் மத்தியில் அவங்களுடைய பிள்ளைங்களை நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து காலையில் சாப்பிட வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் டிவோஷன் சொல்லிக் கொடுப்போம், ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிக் கொடுத்து நாங்களே ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்போம். ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க திரும்ப வந்தவுடனே இங்கே வந்து டியூஷன் சொல்லிக் கொடுப்போம். டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு நைட்டு மாத்திரம் வீட்டுக்கு அவங்க தங்க போவாங்க. அப்போ பிள்ளைங்க வளர்ந்து வர்ற நேரத்தில் அவங்கள தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு என்று சேஃப் ஹவுஸ் என்று சொல்லி ஒன்றை கட்டி வச்சுருக்கிறோம். அப்போ முடிந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை நாங்கள் சொல்லி அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்கள நாங்கள் அந்த சேஃப் ஹவுஸில் கொண்டு வந்து இங்கே நம்மளுடைய அடைக்கலத்துக்குள்ளே அவங்கள வைத்து அவங்களுக்கு வேத வசனத்தையும் நல்ல காரியங்களையும் சொல்லி கொடுத்து அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி அவர்களுடைய அந்த சமுதாயத்தையே மாற்றுவதற்கான ஒரு ப்ராஜெக்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சவாலான ஒரு கடினமான ஒரு ஊழியமாக அதுவும் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்களில் இப்படிப்பட்டதான இடங்களில் இந்த ப்ராஜெக்டுகளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இதல்லாமல் பள்ளிக்கூடங்களை நடத்துகிறோம். இப்படி அங்கு தேவையான அந்த சூழலுக்கு தேவையான காரியங்களை செய்வதோடு கூட நாங்கள் ஊழியத்தை அதற்கேற்றவாறு நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் மனதிலே வைத்தவர்களாக நீங்கள் உங்களுடைய அன்றாட ஜபங்களிலே எங்களை நினைத்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் இன்றைய நாட்களிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே உள்ள காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி அங்கே உள்ள சட்டசபையில் அங்கே ஆல்ரெடி மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. அதை இன்னும் கடினப்படுத்தி அதை இன்னும் அந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக மாற்றி அநேக கிறிஸ்தவர்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி சிறையில் அடைக்கிறதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக இன்றைய நாட்களிலே நம்முடைய திருச்சபைகள் கிட்டத்தட்ட மூடிய நிலைமையிலே தான் காணப்படுகிறது. நம்ம எப்படி இன்னைக்கு விடுதலையோடு கூட கூடி ஆராதிச்சு கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரி கூடி ஆராதிக்கிற ஒரு நிலைமை உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை, டெய்லி ஏதாவது ஊழியக்காரங்களை அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வீடுகளிலே கூடி ஆராதிக்கிறார்கள், ரகசியமாக கூடி ஆராதிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமைகள் நம்முடைய தேசத்தை விட்டு மாறும்படியாக நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி இந்த ஊழிய காரியங்கள் நான் சொன்ன இத்தனை காரியங்களுக்கு இந்த தேவனிடத்தில் நான் பகிர்ந்து கொண்ட இத்தனை காரியங்களுக்காகவும் நாம் ஒரு விசை ஜெபம் செய்துவிட்டு நாம் தேவ வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, நம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தாவே நாங்கள் அறிந்தவர்களாக கர்த்தாவே எங்களுடைய ஊழியம் இப்படிப்பட்டதான எங்களுடைய பாரத தேசத்தில் இப்படிப்பட்டதான காரியங்களும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இதற்கும் மேலான காரியங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திலே கர்த்தாவே, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலே நாங்கள் பீகாரில் ஊழியம் செய்கிறதான அந்த பகுதியை கர்த்தாவே என் தேவனே நீ தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்கள் ஜனங்கள் மேல் இறங்குவீராக ராஜா. 6000க்கும் அதிகமான கிட்டத்தட்ட 7000 கிராமங்கள் இன்னும் இருக்கிறது ஆண்டவரே. அவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத எத்தனையோ கிராமங்கள் கர்த்தாவே இருளிலே மூழ்கி இருக்கிற இந்த நாட்களிலே இந்த தேவனே நாங்கள் கர்த்தாவே இந்த திருச்சபையார் கர்த்தாவே ஊக்கமாய் கர்த்தாவே தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக தேவனே நீர் பாரப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. தேவனே நீர் அப்பா நாங்கள் செய்கிறதான இந்த ஊழியங்களை எல்லாம் கர்த்தர்தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தா மாற்றவே முடியாது என்று சொல்லப்படுகிறதான அந்த சமுதாயத்தின் ஜனங்களை எல்லாம் மாற்றுவீராக ராஜா. அன்றைக்கு ராகாபை தொட்ட தேவனே இன்றைக்கும் கர்த்தாவே இப்படிப்பட்டதான ஜனங்களை நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்முடைய வல்லமையுள்ள கரம் கர்த்தாவே கூட இருந்து நடத்துவதாக திருக்கரங்களுக்குள்ளே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவவசனம் தேவன் தாமே நம்மளோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தை அவருடைய நம்முடைய செவிகளை சாய்ப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக ராஜா. உம்முடைய திருவசனத்தை எங்கள் முத்திலே நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தெய்வீக வெளிப்பாடுகள், தெய்வீக வசனம் கர்த்தாவே உடைய சமய மத்தியிலே நீர் விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய வசனம் கர்த்தாவே காதுகளோடு நிற்பதாக அல்லாமல் இருதயத்தின் ஆழங்களிலே வாழ்க்கையின் அடியாந்தரங்களிலே இறங்கி கிரியை செய்கிறதான உம்முடைய வசனங்களை எங்கள் மத்தியிலே அனுப்பி நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாட்களிலும் நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து பிரசங்கத்துக்கு கடந்து செல்லலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்னணியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அறியாதவர்களுக்காக நான் ஒரு விஷயம் கூட இதை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவிலே ஒரு கடைசி பாபிலோன் சிறையிருப்புக்கு செல்வதற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிற ஒரு கடைசி தீர்க்கதரிசியாக அங்கே 5 ராஜாக்களின் காலங்களிலே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இஸ்ரவேல் எப்படி உருவாக்கப்பட்டது. ஆபிரகாமின் சந்ததியாக உருவாக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு தேவன் ராஜாக்களை கொடுத்தார், சுதந்திரமாக ஒரு தேசத்தை கொடுத்தார். அவர்கள் பழுகி பெருகும்படியாகவும் அவர்கள் சுதந்திரமாக ஜீவனம் செய்யும்படியாக தேவன் அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். நாட்கள் செல்ல செல்ல அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது தேவன் அவர்களை எச்சரிக்கும்படியாக, அவர்களை கண்டிப்பூட்டும்படியாக தீர்க்கதரிசிகளை தொடர்ச்சியாக அவர்கள் மத்தியிலே தேவன் அனுப்புகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாக வருகிறார்கள். தீர்க்கதரிசிகள் வர வர அவர்களுடைய சொற்களுக்கு விலை இல்லாமல் போகிறது. ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளுடைய சொற்களை கேளாமல் போகிறார்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள். அவர்களை ஏளனம் செய்கிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தீர்க்கதரிசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக எச்சரிப்பின் சத்தம் தொனித்து கடைசியாக ஒரு தீர்க்கதரிசியாக இங்கே முழக்கமிடுகிறான் எரேமியா தீர்க்கதரிசி. எச்சரிப்பின் சத்தங்கள் அநேகம் சொன்ன பிறகும் இங்கே ஒரு நம்பிக்கையின் வசனமாகத்தான் இந்த வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒரு விசை கூட இந்த வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே நான் என்னுடைய பிரசங்கத்திற்கு நான் இப்படியாக தலைப்பு வைக்க விரும்புகிறேன். சிறையிருப்பிலிருந்து சியோன் வரை. இந்த சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பாக 606 பிசி 606 அந்த வருடத்திலே முதலாவது முறையாக பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேசர் முதலாவது முறையாக வந்து எருசலேமிலிருந்து ஒரு கூட்டத்தை எடுத்து அடிமையாக சிறையிருப்புக்கு கொண்டு செல்கிறான் பாபிலோனுக்கு. இப்படியாக 3 முறை முற்றுகையிடப்பட்டு முற்றிலுமாக எருசலேம் தேசம் நாசகரமாக்கப்பட்டு யூதா ஜனங்கள் எல்லாரும் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். எல்லாரும் நினைச்சிருக்கலாம், தேவன் எங்களை ஒன்றும் செய்வதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்திருக்கலாம், தேவன் எங்களை ஒன்றும் செய்வதில்லை, இது எங்கள் தேவன் தந்த எங்களுடைய தேசம், எங்களை தேவன் பாதுகாப்பார், எங்களை தேவன் வழி நடத்தி இருக்கிறார், நாங்கள் எகிப்திலிருந்து இப்படியாக கொண்டு வரப்பட்டோம், நாங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சந்தித்தவர்களாக நாங்கள் இந்த தேசத்திலே கொண்டு வரப்பட்டோம், தேவனுடைய பலத்த புயத்தை நாங்கள் கண்டவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், நாங்கள் செங்கடலை கடந்தவர்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் அவர்களுடைய மெச்சிக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருந்த வேளையிலும் அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போனவர்களாக இங்கே காணப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். தேவன் எச்சரிப்பூட்டும்படியாக அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்கள் மத்தியிலே அவர்களுடைய எச்சரிப்பின் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். ஆனால் அவர்கள் கேளாமல் போனார்கள். பாபிலோன் தேசத்திலிருந்து ராஜாக்கள் வருகிறாங்க, சேனாதிபதிகள் வருகிறாங்க. ஒவ்வொரு வீடா ஆசையா கட்டின இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசையாக கட்டி இருந்த வீடுகள் இடிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேன்மையாக கருதி கொண்டிருந்த அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறது. ஒரு பாவமும் செய்யாத குழந்தைகளும் அவர்கள் கைகளிலே விலங்குகள் போடப்பட்டவர்களாக பாபிலோனுக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள். இந்த பாபிலோனில் இழுத்து செல்லப்பட்ட அந்த ஜனங்களுடைய மனநிலையை குறித்து நான் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்கே ஒரு 3 விதமான ஒரு கூட்டத்தை நாம் அந்த பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஒரு கூட்டத்தை குறித்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 5ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமே அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். நான் இந்த வசனத்திலிருந்து தேவனால் ஏவப்பட்டவர்களை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை. இங்கே இன்டைரக்டா ஒரு குழுவை குறித்து நாம் பார்க்க முடியும். அநேக ஜனங்கள் பாபிலோனிலேயே இருக்கும்படியாக விருப்பப்பட்டார். இந்த வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? ஜனங்களை தேவன் எழுப்பினார், எருசலேமிலே சென்று தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அநேகரை தேவன் எழுப்பினார் என்று நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்டைரக்டா ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அநேகர் எருசலேமுக்கு திரும்ப
செல்லவில்லை. அநேகர் எருசலேமுக்கு திரும்ப செல்லவில்லை. இதற்கு நமக்கு சரித்திரமும் ஆதாரமாக காணப்படுகிறது. யூதாவிலிருந்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வந்த எல்லா யூதர்களும் திரும்பி எருசலேமுக்கு செல்லவில்லை. இந்த பாபிலோன் நீங்க இந்த உலகத்துக்கு ஒப்பனையாகவும் எருசலேமை நம்முடைய பரம கானானுக்கு ஒப்பனையாகவும் நீங்கள் வைத்து பாருங்கள். அநேக ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும், மெய்யான தேவனை அறிய வேண்டும், மெய்யான தெய்வத்திற்கு பின் செல்ல வேண்டும் என்கிறதான உணர்வில்லாதவர்களாக இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இந்த பூமியிலே பிறந்த அநேக ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்குள்ளும் மெய்யான தேவனை தேட வேண்டும், மெய்யான தேவனுக்கு பின்னாக செல்ல வேண்டும், என்னுடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் இருப்பதில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, ஏதோ ஒரு நோயில் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு கண் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு பிசாசு பிடியில் இருக்கிற வேளையில தேவன் ஒரு ஊழியக்காரர் அனுப்பியிருப்பாரு, தேவன் ஏதோ ஒரு விசுவாசி அனுப்பியிருப்பாரு, தேவன் ஏதோ ஒரு டிராக்ட் உங்க வீட்டுல வந்திருக்கும், ஏதோ ஒரு மீடியம் மூலமாக தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டறிந்து சத்திய தேவனை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்திய தேவனை அறிந்திருக்கிற இந்த பாக்கியம் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கப்படவில்லை, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனால் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிதான பாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டதை சந்தோஷமா நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை அநேக இன்றைய கிறிஸ்தவ சூழ்நிலை எப்படியாக போயிட்டு இருக்கிறது? தேவன் என்ன நல்லா வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, நான் நல்ல ட்ரெஸ் உடுத்தி இருந்தேன்னு சொன்னால், நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் நல்ல வண்டியில போறேன் என்று சொன்னால், சமுதாயத்துல நான் நல்ல அந்தஸ்துல இருக்கிறேன் என்று சொன்னால், அதை தான் பெருமையா நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன், தேவன் என்னை ரட்சித்தார், அந்த ரட்சிப்பையே நான் மேன்மையாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்படுகிற கூட்டத்தை தான் தேவன் விரும்புகிறார். பாபிலோனிலே ஏன் ஜனங்கள் திரும்ப எருசலேமிலே பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடம் சிறையிருப்பிலே இருக்கும்படியாக தேவன் அனுமதித்தார். 70 வருஷம் ஒரு பையன், சின்ன ஒரு 10 வயசு பையனா பாபிலோனுக்கு போனா அப்படின்னா 70 வயசு முடியும் போது 80 வயசு ஆயிருக்கும். எஸ்ரா சொல்லியிருப்பான், போலாம், ஆண்டவர் ராஜாவை மாத்திட்டாரு, கோரேஸ் ராஜா வந்துட்டாரு, இப்ப நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, நம்ம திரும்ப போவோம், நம்ம போய் அங்க போய் ஆலயத்தை கட்டுவோம், நம்ம வீட்டெல்லாம் திரும்ப கட்டி நம்ம நல்லபடியா இருப்போம், இந்த நாட்டில் நம்ம இருக்க வேண்டாம், திரும்ப போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா சொல்லியிருப்பாரு, எப்பா எனக்கு வயசு 80 ஆயிடுச்சு, இனிய விட்டுரு, இனிமே நம்மலாம் அங்க போக முடியாது, அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 வயசு பையன் 70 வருஷம் கழிச்சு 80 வயசு ஆகி சொல்லியிருப்பாரு. அநேகர் நம்மிடத்துல என்ன சொல்லுவோம்? எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு வயசாயிருச்சு, நான் என்னை ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, எனக்கு வயசாயிருச்சு, என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்முடைய வயதை காரணம் காட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய ஜெபத்திற்கு தடை சொல்லுவோம், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியத்திற்கு தடை சொல்லுவோம். அடுத்ததான ஒரு கூட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாபிலோனிலே பழக்கப்பட்டு விட்டார்கள். பாபிலோனிலே பழக்கப்பட்டு விட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எப்படி? இந்த கூட்டம் எப்படி? ஆட்சி மாறிட்டு பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து விட்டது, இப்ப பெர்சியா சாம்ராஜ்யம் உருவாக்கி விட்டது, இப்ப உள்ள அரசை எங்களை நல்லா வச்சிருக்கிறாரு, எங்களுக்கு கஷ்டம் இல்லை, யூதா ஜனங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறாரு,
நாங்கள் நல்லபடியாக பாபிலோனினுடைய காரியத்திலே பழக்கப்பட்டு விட்டோம், ஆகையினால நாங்கள் எருசலேம் திரும்ப செல்ல எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லி ஒரு பெருங்கூட்டம் பாபிலோனிலே இருந்து விட்டது. அநேக நேரத்தில் பாபிலோனிலே இருக்க பழகி கொள்ளுகிறோம். இந்த உலகத்தோடு இருக்க நாம் பழகி கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நம்மை இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு, இந்த உலகத்தோடு இசைந்து வாழ்வதற்கு நம்மை பழக்கி வைக்கிறது. இதன் காரணமாக நாம் அந்த பரம எருசலேமை நோக்கி செல்கிற அந்த ஓட்டத்திலே செல்வதற்கு நாம் யோசிக்காமலே போய்விடுகிறோம். ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, பாபிலோன்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இங்கேயே ஆராதிச்சிரோம், எங்களுக்கு சபை, எங்களுக்கு ஆலயம் இல்லாட்டாலும் நாங்கள் இத்தனை வருஷம் இங்கேயே சினகா கட்டி இருந்தோம், ஜப ஆலயங்களை கட்டி இங்கேயே நாங்கள் அந்த யெகோவா தேவனை ஆராதித்து வந்திருக்கிறோம், நாங்கள் இங்கேயே இருந்து கொள்கிறோம் என்கிறதான ஒரு மனநிலையோடு கூட அவர்கள் இருக்கலாம். நம்மளும் என்ன சொல்லுவோம், நாங்கள் சபைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் அனுதினமும் சபைக்கு செல்லுகிறோம், நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாங்களும் ஆவிக்குரியவர்கள் தான், நாங்கள் எங்களுடைய பாடல்களிலே குறையில்லை, ஆராதனைகளிலே குறையில்லை, நாங்கள் நல்ல தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற அந்த கானான் யாத்திரையிலே நாம் இருக்கிறோமா என்று சொல்லி கேட்டால் சில நேரங்களில் நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்யும். நாம் அநேக நேரங்களிலே பாரம்பரியத்திற்கு அடுத்தவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடந்து செல்கிறது. அநேக நேரங்களிலே நாம் அன்றாடம் செய்கிற அதே வேலையை திரும்ப திரும்ப செய்து அதிலேயே பழகி போய் உலகத்தோடு இசைந்து போகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அந்த பெரிய மரத்துல அநேக கிளிகள் இருந்துச்சு. அப்போ அந்த கிளிக்கு இவ்வளவு அழகான மரம், இவ்வளவு அழகான கிளிகள் இருக்கிறதுனால அந்த தலைவன் கிளி சொல்லிச்சான், நம்ம சிக்கிர கூடாது, நம்ம நிறைய கிளிகள் இருக்கோம், இந்த இடத்துல கண்டிப்பா வேடன்லாம் வருவாங்க, அதனால நம்ம வேடம் வலைய விரிப்பான், நம்ம சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாட்டை சொல்லி கொடுத்துச்சு. என்ன பாட்டு? வேடம் வருவான், வலைய விரிப்பான், என்ன என்ன எனக்கு இங்கே தமிழ்ல எப்படின்னு சொல்லுவீங்கன்னு தெரியல, ஆகப்பட மாட்டோம். எல்லா கிளியும் படிச்சிருச்சு. என்னது? வேடன் வருவான், வலையை விரிப்பான், அகப்பட மாட்டோம். வேடன் வருவான், வலையை விரிப்பான், அகப்பட மாட்டோம். நம்மளும் பாட்டு பாடுவோம், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். அதே மாதிரி அந்த கிளிகளும் பாட்டுகளை படிச்சிருச்சு. அப்போ ஒரு நாள் வேடன் வாரான், வந்து பார்க்குறான், பெரிய மரமாக இருக்கு. வந்து வேடன் பக்கத்தில் வந்த உடனே சத்தம் கேட்குது, வேடன் வருவான், வலையை விரிப்பான், ஆனால் நாங்கள் அகப்பட மாட்டோம். கேட்ட உடனே வேடனுக்கு என்னடா இது, நம்ம இங்கே ஒன்றும் நம்ம பாச்சா ஒன்றும் பழிக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு முயற்சியை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேடன் வலையை விரிச்சிட்டு அப்படியே அந்த நிழல்ல போய் படுத்தாச்சு. படுத்ததுக்கப்புறம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, வேடன் வருவான், வலையை விரிப்பான், நாங்கள் அகப்பட மாட்டோம் அப்படின்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஆனாலும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம்னு சொல்லிட்டு தூங்கியாச்சு. தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது என்னாச்சு, அவ்வளவு கிளிகளும் வலையில் இருந்துச்சு. காரணம் என்ன? எல்லாம் பழகி போச்சு. அந்த பாட்டு மட்டும்தான் பழகிச்சே தவிர உண்மையா அந்த பாட்டினுடைய அந்த காரியம் அர்த்தம் என்னங்கிறத எந்த கிளிகளுமே உணரவில்லை. ஆவிக்குரிய சபைகளுக்கு கடந்து வருகிற நாம், தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற நாம், அநேக நேரங்களில் நாம் உணர்வற்றவர்களாக, இந்த உலகத்திலேயே நாம் எண்ணம் கொண்டவர்களாக, அந்த பரம கானானை குறித்த எண்ணமற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து போகிறதுனால நாமும் இந்த யூத ஜனங்களைப் போல எருசலேம் கடந்து செல்ல விரும்பாத, பாபிலோன்லேயே அமர்ந்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த யூத ஜனங்களைப் போல நாமும் அநேக நேரத்தில் இருந்து விடுகிறோம்.
ஆனால் தேவன் விரும்புகிறார் எப்பொழுதும் நாம் தேவனுடைய சந்நிதியில் இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவருடைய பாதத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்ம மத்தியிலே விரும்புகிறார். ஆகையினால்தான் நம்ம எப்பவும் எதுக்கு வரோம்? ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை வைத்துக்கொள்ளும். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் இருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். வேதமாக என்னால் இப்படியாக சொல்லுகிறது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு கூட்டத்தை குறித்து நாம் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என்னோட கூட சேர்ந்து படியுங்க. சங்கீத புஸ்தகம் 137 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். 137 சங்கீதம் அதனை 1 அதிகாரத்தை 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம், அங்கே சீயோனை குறித்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல், அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம், எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. ஆமென். இங்கே நாம் இங்கே ஒரு கூட்டத்தை நாம பார்க்கிறோம். இங்கே பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து எங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். இந்த கூட்டம் நல்ல கூட்டம் தான். இந்த கூட்டத்துல திரும்பி போகணும் வேண்டான்னு நினைக்கிற கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது? நாங்கள் எங்களுடைய ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்து விட்டோம். ஒரு காலத்திலே நாங்கள் நல்ல விதத்தில் இருந்தோம். நாங்கள் எருசலேமின் வாழ்விலே சுகித்திருந்தோம். ஆனா இப்போ நாங்க பாபிலோன்ல இருக்கோம். ஐயோ, இழந்து விட்டோமே, ஒரு நல்ல காரியங்களை இழந்து விட்டோமே, என்னுடைய சொந்த தேசத்தை இழந்து விட்டோமே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை நாம இரண்டாவது கூட்டமாக இங்கே நாம பார்க்க முடியும். இந்த கூட்டம் ஒன்னே ஒன்று சொல்லுது, நாங்க அங்க நல்லா கிட்டார் வாசிச்சு நல்லா பாட்டு பாடி ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்களால் அது முடியல. நாங்க ஓரமா வச்சுட்டு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ, நாங்கள் எருசலேமை இழந்து விட்டோமே, சீயோனை இழந்து விட்டோமே என்று சொல்லி. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் இதை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒத்து போகும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சொல்ல முடியும், ஐயோ அன்னைக்கு நான் நல்லா இருந்தேனே, ஒரு நல்ல வேலையில இருந்தேனே, எனக்கு நல்ல வருமானம் இருந்துச்சே, என் பிள்ளைங்க நல்லா இருந்தாங்களே, என் பெற்றோர் நல்லா இருந்தாங்களே, எனக்கு நல்ல வீடு இருந்துச்சே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்துச்சே, நான் அன்னைக்கு நல்ல உற்சாகமா ஊழியம் செய்து கொண்டிருந்தேனே, இன்னைக்கு என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொல்லி குமுறுகிறதான சூழ்நிலை அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கும் உண்டு. இதே போலத்தான் இந்த பாபிலோன் ஆறுகள் அருகே இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இழந்து போன அநேக நன்மைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழுவதை தவிர வேற எதுவும் செய்யல. அவர்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை. கடந்த காலத்தினுடைய காரியங்கள் இவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறது.
கடந்த காலத்தினுடைய சம்பவங்கள் சம்பவங்களை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் என் வாழ்க்கையில வந்துச்சு, இதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நான் ஃபெயில் ஆகியிருக்கவே கூடாது, நான் இந்த வேலையை இழந்திருக்கவே கூடாது, நான் என்னுடைய பெற்றோர்களை இழந்திருக்கவே கூடாது என்று சொல்லி அநேக காரியங்களை இழந்து போன கடந்த காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டத்தை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகருக்குள்ளே மனதின் ஆழத்திற்குள்ளே மறைந்திருக்கிறதான ஒரு கேள்வி, நான் சபைக்கு போய் எனக்கு என்ன நடந்துச்சு? ஆரம்பத்துல சந்தோஷமா சபைக்கு வந்திருந்தோம், ஆரம்பத்துல காலத்துல சந்தோஷமா ஆண்டவருக்கு பின்னாடி உற்சாகமா ஓடி உழைத்த ஊழியம் செய்த அந்த நபர் இன்னைக்கு சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு என்ன நடந்துச்சு, நான் ஒரு நன்மையுமே காணவில்லையே, என் குடும்பத்துல ஒரு நன்மையும் காணவில்லையே, என் வாழ்க்கையில நான் ஒரு நன்மையும் காணவில்லையே என்று சொல்லி அந்த கடந்த காலங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மனம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டவர்களாக வாழ்க்கை வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒப்பனையான நபர்கள் இந்த 137ஆம் சங்கீதத்தில் நாம பார்க்கிறோம். அவர்கள் பாபிலோனின் அருகில் இருந்து, அவர்கள் பாபிலோன் ஆறுகள் அருகில் நின்று அவர்கள் சீயோனை நினைத்து அழுது புலம்புகிறார்கள். அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம், அநேக நேரத்தில் நம்மளை நாம மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். 10ஆம் கிளாஸ்ல நான் 450 மார்க் எடுத்துட்டேனே, நான் நினைச்சேன் நான் 495 மார்க் வரும்னு நினைச்சேன், ஆனா நான் வெறும் 450 மார்க் எடுத்துட்டேன். அதை மன்னிக்கவே முடியாது. அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், அதை மன்னிக்கவே முடியாது. ரிக்ரெட், அந்த ரிக்ரெட் ஃபீலிங்லேயே நம்ம அநேகர் வாழ்ந்து கொண்டு இருப்போம். என் வாழ்க்கையில இது நடந்துட்டேன், என் வாழ்க்கையில இது நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, ஆனா இது நடந்துட்டேன். நான் இப்படி செய்வேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நான் இப்படி ஒரு கோபத்துல இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, ஆனா இப்படி செஞ்சுட்டேனே, இப்படி நடந்துட்டே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மன்னித்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே வாழ்கிற அநேக நபர்கள் நம்ம மத்தியில உண்டு. நம்மை மன்னிக்கும்படியாக, எனக்கு நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான், கர்த்தர் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றுவார் என்று சொல்லி ஒரு பெருத்த விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. ஆகையினால் தான் வசனம் இப்படியாக சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுகிற ஒரு கூட்டமாக நாம் இனி இல்லாமல் தேவனுக்கு நடந்தவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லிட்டு நாம் கடந்து சொல்கிற கூட்டமாக மாற போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை நாம இந்த இடத்துல பார்க்க போறோம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
3 6 வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இங்கே ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கே யாரை குறித்து பார்க்கிறோம்? தானியேலையும் அவருடைய நண்பர்களை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே சிறைபிடித்து கொண்டு நேபுகாத்நேசார் அநேக இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு வந்து விட்டான். அவர்களுடைய பாஷை வேறையாக இருக்கிறது, அவர்களுடைய கலாச்சாரம் வேறாக இருக்கிறது. அவர்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கல்தேயருடைய காரியங்களை யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யூதர்களுடைய காரியங்களை கல்தேயர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால இவர்களை அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும்படியாக, இவர்களை நிர்வகிக்கும்படியாக, கல்தேயருடைய காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு கூட்ட ஜனத்தை ராஜா தெரிந்தெடுத்து அவர்களை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுல எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? அழகானவர்கள் இருக்கிறாங்க, சகல ஞானத்திலும் தேறினவர்கள் இருக்கிறாங்க, கல்வியிலும் நிபுணர், இப்படி நல்ல வாலிபர்களை தெரிந்தெடுத்து ராஜா தன்னுடைய அரண்மனையிலே அவர்களை வைக்கும்படியாக, என்றென்றைக்கும் யூதர்களை ஆட்சி செய்யும்படியாக, யூதர்கள் மேல் என்றைக்கும் தன்னுடைய அரசாட்சி இருக்கும்படியாக, இவர்களை நியமிக்கும்படியாக ராஜா முயற்சிக்கிறான். கல்தேயருடைய காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக. இங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க தெரியல. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆஃபரா இருக்கும். மற்றவங்களெல்லாம் அடிமை மாதிரி நடத்துறாங்க ஐயா, ஆனா எங்களை மட்டும் ராஜா சாப்பிட்ற சாப்பாடை கொடுக்க போறாங்க. ராஜா ஒரு பெரிய ஆஃபரை தந்திருக்கிறாரு, ராஜா ஒரு பெரிய காரியத்தை எங்களுக்கு தரப்போறாரு. நாங்க கல்ஃப்ல போய் வேலைக்கு போகிறோம், நாங்க ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கிறோம், எங்களுக்கு நிறைய காரியங்கள் பணம் கிடைக்க போகுது, எங்களுக்கு பொறுப்பு கிடைக்க போகுது, எங்களுக்கு நிறைய சம்பாத்தியம் கிடைக்க போகுது என்று சொல்லி அநேக காரியங்களை அவங்க யோசிச்சிருக்கலாம். இந்த உலகம் நிறைய ஆஃபரை தந்து தனக்கு ஏற்ற மாதிரி நம்மளை டிசைன் பண்ண நினைக்கும். கல்தேயருடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியாக, கல்தேயருடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளும்படியாக அநேக யூத ஜனங்களை, அநேக யூத வாலிபர்களை, கற்றறிந்தவர்களை, அழகானவர்களை, சௌந்தரியமானவர்களை, பிஎஸ்சி படித்தவர்களை, எம்எஸ்சி படித்தவர்களை, இப்படி சொல்லி நல்ல ஆட்களை தெரிந்தெடுத்து உலகம் தனக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண நினைக்கும் பொழுது அங்கே சில வாலிபர்கள் இருந்தாங்க. அவருடைய பேர் தான் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த வாலிபர்கள் என்ன சொன்னாங்க? சமயம் கம்மியா இருக்கிறதுனால நான் சொல்றேன். இந்த வாலிபர்கள் என்ன சொன்னாங்க? அவர்களுக்குள்ள எருசலேமை குறித்து எண்ணம் இல்லையா? அவர்களுக்கு எருசலேம் போக வேண்டும் என்கிறதான ஏக்கம் இல்லையா? அவர்கள் இதுக்கு முந்தைய குழுவை போல, இதுக்கு முந்தின ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதே மாதிரி அழுது புலம்பவில்லையா? அவர்களுக்கும் எல்லாம் தெரியும், என் சொந்த தேசத்தை இழந்து விட்டேன், அவர்களுக்குள்ளேயும் ஏக்கம் இருக்கு, நான் பரம கானானுக்கு செல்ல வேண்டும், நான் இந்த உலகத்திலே இந்த கல்தேய தேசத்திலே நான் வைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த காரியங்கள் எனக்கு பழக்குவிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, 70 வருஷத்துக்கு அப்புறமா தேவன் இந்த ஜனங்களை மீண்டும் தன்னுடைய தேசத்திற்கு திரும்ப கொண்டு செல்வார்,
இந்த ஜனங்களை தேவன் எங்களை மீட்டுக்கொள்வார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள்வார், இந்த யூதா ஜனங்களை மீட்டுக்கொண்டு தன்னுடைய தேசத்திற்கு திரும்ப கொண்டு செல்வார் என்று சொல்கிறதுன அந்த பெரிய நம்பிக்கையோடு கூட வாழ்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே துன்பங்கள் வந்தாலும் சரி, இந்த உலகத்திலே உலக காரியங்கள், உலகம் தருகிற இன்பம் வந்தாலும் சரி, உலகம் தரக்கூடிய துன்பம் வந்தாலும் சரி, இந்த கல்தேய தேசத்தினுடைய ஆஃபர் வந்தாலும் சரி, இந்த கல்தேய தேசம் தம்மை அடிமைப்படுத்தினாலும் சரி, இது எல்லாவற்றிற்கும் மத்தியில ஒரு பெரும் நம்பிக்கையோடு கூட வாழ்கிற ஒரு கூட்டமாக இருந்தது தானியேல், ஷாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை துன்பப்படுத்துகிறதான காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கலாம். சிலர் துன்பத்தின் வழியாக கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கையை உடையவர்களாக இருக்கலாம். சிலருக்கு தேவன் இந்த உலகத்தின் காரியங்கள் நிறைய தந்து அப்படிப்பட்டதான நல்ல விதமான காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அவர்களும் வழி விலகி போக வாய்ப்பு உண்டு. ஆனால் இதெல்லாம் வருகிற வேளையிலும் என்னுடைய தேசம் இந்த தேசம் அல்ல, என்னுடைய நாடு இந்த நாடு அல்ல, நான் இந்த பாபிலோனுக்கு உரியவன் அல்ல, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நான் அந்த கானானுக்கு செல்கிறவன், அந்த எருசலேமுக்கு செல்கிறவன் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட, அந்த ஏக்கத்தோடு கூட வாழ்கிற ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம என்ன சொல்லி பார்க்கிறோம்? தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே கேளும். தானியேலுடைய ஒரு ஜெபத்தை நாம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். எங்களை இரட்சிக்கிற அந்த காரியத்தை நீர் தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும், உம்முடைய எருசலேமுக்கும், உம்முடைய ஜனத்துக்கும், உம்முடைய இஸ்ரவேல் ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும், என் பாவத்தையும், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக, என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். நீங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம், தானியேல் எப்படி தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டான். தானியேல் எப்படி ராஜாவினுடைய போஜனத்தின் மேல் விருப்பம் கொள்ளாமல் தன்னை தேவனுக்கென்று வேறுபடுத்தி கொண்டு, தன்னை அசுத்தமான காரியங்களுக்கு ஒப்புக்கொடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை வேறுபடுத்தி கொண்டு, தான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் கல்தையர் தரக்கூடிய அந்த 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 சௌபாக்கியங்களை எல்லாம் வெறுமையாக்கி வேண்டாம் என்று சொல்லி தன்னை வேறு பிரித்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற அந்த தானியேல் சொல்லுகிறான், இப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டேன். நம்ம தானியேலை குறித்து பார்க்கும்போது 1லிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது, தானியேல் இப்படி ஒரு அர்ப்பணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தானியேல் ஒரு ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, என் பாவத்தையும், எங்க 9க்கு முன்னாடி உள்ள வசனத்தை 9ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கும் போது தானியேல் ஒரு மனம் திரும்புதலின் ஜெபத்தை, ஒரு பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். தானியேல் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்ன ஏன்பா தண்டிச்சீர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்ம ஒருவேளை அடிக்கடி சர்ச்சுக்கு வர்றவங்களா இருந்தோம் என்று சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என்ன ஏன் தண்டிச்சீர்? நான் ஜெபம் பண்ணலையா? நான் காணிக்கை கொடுக்கலையா? நான் உற்சாகமா ஊழியத்துக்கு போகலையா? நான் எந்த கெட்ட பழக்கமும் செய்யாம உமக்காக உத்தமமா வாழ்ந்தேனே என்று சொல்லி நம்முடைய நீதியை நிலைநாட்டுகிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் தானியேலோ எப்படி ஜெபம் பண்றான்? என் பாவத்தையும் என் ஜனத்தின் பாவத்தையும் நான் அறிக்கையிட்டேன். என் குடும்பத்துல, உங்க குடும்பத்துல நீங்கள் உங்க குடும்பத்தினுடைய காரியங்களுக்காக ஜெபிக்க முடியும். நம்ம அந்த ஜனங்கள் அறிக்கையிடல, இஸ்ரவேல் ஜனங்கள் அறிக்கையிடல. ஆனா அவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு மத்தியஸ்தனாக
இங்கே தானியேல் அறிக்கையிடுகிறான், என் பாவத்தையும் என் ஜனங்களின் பாவத்தையும் அறிக்கையிட்டேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசேயனும் போய் நின்னா, ஆயக்காரனும் போய் ஜெபம் பண்ணுவதுக்குன்னா. பரிசேயன் சொன்னா, ஆண்டவரே நான் அதை செஞ்சேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் காணிக்கை கொடுத்தேன், நான் எல்லாம் செஞ்சேன், நான் சபைக்கு போனேன், நான் சபைக்கு நிறைய காரியத்தை செஞ்சேன், அதனால என்ன நீங்க கவனிச்சுதான் ஆகணும். ஆண்டவருக்கே லஞ்சம் கொடுக்குற மாதிரி போய் பரிசேயன் பேசிட்டு வந்தான், ஜெபம் பண்ணிட்டு வந்தான். ஆனா ஆயக்காரனோ தூரத்துல இருந்து வானத்துக்கு நேராக தான் கண்ணை ஏறெடுக்க முடியாம மார்பிள் அடித்து கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய நீதியை குறித்து மேன்மை பாராட்டி, நம்முடைய நீதியை குறித்து யோசித்து கொண்டு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் தானியேல் சொல்கிறான், என் பாவத்தையும் என் ஜனங்களின் பாவத்தையும் அறிக்கையிட்டேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற வேளையிலே தேவனுடைய நீதியை மாத்திரம் நாம் உயர்த்தி பிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்டீரென் ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் உம்மையே சேவிப்பேன். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். இந்த கல்தேயர், இந்த பாபிலோனியர் கொடுக்கிற அந்த சொற்ப விஷயங்களுக்கு ஆசைப்படாதவர்களாகவும் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதவர்களாக காணப்பட்டார்கள். தங்களுடைய ஜனங்களின் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அந்த வசனம் முடிஞ்ச உடனே தான் உடனே தூதன் வந்து என்ன சொல்றாரு, தானியேலே நீ எனக்கு, நம்ம என்ன செய்வோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்ம என்ன சொல்லுவோம், யோசிப்போம், ஒரு கிரியை செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கான பலனை யோசிப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை இட் இஸ் நாட் based on action, it is based on intention. நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசனையை அறிகிற ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தேவன் எனக்கு பதில் அளிப்பாருன்னு சொல்லிட்டு, அதை செய்யறதுக்கு யோசிக்கும் போதே தேவன் பதில் அளிக்கிறார். ஹல்லேலூயா. அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நாம செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிற நேரத்திலேயே தேவன் அதற்கான உத்தரவை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தானியேலும் அவருடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் தேவனுக்கு உத்தமமாக இருந்ததுனால தேவன் அவர்களுக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழுகிற நேரத்துல நாம தேவன் 10 மடங்கு உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிற நேரத்துல தேவன் நம்மை 10 மடங்கு உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா நினைச்சான், இவர்களை நம்ம 3 வருஷம் பயிற்சி கொடுத்து இவர்கள் மூலமாக நாம் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் என்றென்றைக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும், இவர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை நாம் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தார். தேவன்
ராஜாதி ராஜாவாக இருந்து அவர்களுக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக ஜனங்களை விடுவிக்கிற காரியத்தை தேவன் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவேளை படிக்காதவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் தெய்வீக ஞானத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து சபையிலே வந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்கிற அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வேளையிலே தேவன் உங்களை எல்லாரை பார்க்கிலும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம 3 கூட்டத்தை குறித்து பார்த்தோம். முதலாவது ஒரு கூட்டம், இந்த உலக காரியமே போதும், இந்த உலக இன்பமே போதும் என்று சொல்லி பாபிலோனிலே மயக்கம் கொண்டிருந்த ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டத்தை பார்த்தோம். இந்த உலகத்துல நான் நல்ல காரியங்களை இழந்து விட்டேன், எருசலேமின் வாழ்வை இழந்தேன், நான் என்னுடைய நல்ல காரியங்கள், வீடு வாசல், என்னுடைய நல்ல குணங்கள், என்னுடைய நல்ல ஆவிக்குரிய பண்புகள் எல்லாவற்றையும் இழந்தேன் என்று சொல்லி புலம்பி கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டத்தை பார்த்தோம். மூன்றாவது ஒரு கூட்டம், அது புலம்பல, அது மன்றாட ஆரம்பிச்ச கூட்டமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அவர்கள் 137ஆம் சங்கீதத்திலே பார்த்த அந்த கூட்டத்தை போல புலம்பி கொண்டிருக்கிறவர்களாக இல்லை, அவர்கள் நம்பிக்கையோடு கூட மன்றாடி கொண்டிருந்தார்கள். தேவன் வைத்திருக்கிறதான அந்த ரட்சிப்புக்காக, தேவன் வைத்திருக்கிறதான அந்த மீட்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். சில வேளையில இந்த உலக மயக்கத்திலே நாம் மயங்கி இதிலேயே போதும் என்று சொல்லுகிறதான ஒரு பாரம்பரிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து செல்லிருக்கலாம். சில நேரத்துல இந்த உலக காரியங்கள், என்னுடைய கடந்த காலத்தினுடைய காரியங்கள்னாலே நாம் அநேகம் காயப்பட்டவர்களாக, நம்மை நாமே மன்னிக்க முடியாதவர்களாக புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக காணப்படலாம். ஆனால் தேவன் விரும்புகிறார், தேவன் உங்களுக்கென்று வார்த்தையை வைத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கென்று வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், தேவன் உங்களுக்கென்று சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு பரம காணனை வைத்திருக்கிறார். அதை நோக்கி ஓடும்படியாகவும் அதற்கேற்ற வாழ்க்கையை வாழும்படியாகவும் இந்த நாளிலே தேவன் உங்களை அழைக்கிறார். இதற்கேற்றமாறு நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாமெல்லாம் எழுந்து நிற்போம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்துக்கு நேராக நாம் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, பாபிலோனிலேயே இருக்கணும்னு விரும்பின இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், அவர்களுடைய பாபிலோன் ஜனங்களுடைய பழக்கம் அவர்களுக்கு பிடித்து விட்டது. எகிப்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பது கூடாத காரியம் சொல்லித்தான் கர்த்தர் மோசே ஆரோனை அனுப்பி, எங்களை அனுப்பிவிடு, நாங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், எகிப்திலிருந்து எங்களால் ஆராதிக்க முடியாது. ஒரு கூட்டம் பாபிலோனிலிருந்து கொண்டு புலம்பினது, நாங்கள் எருசலேமில் என்ன அருமையாய் ஆராதனை செய்தோம், எங்களுக்கு இப்போது அந்த வாழ்க்கை கிடைக்கவில்லையே என்று புலம்பின கூட்டத்தை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவது தானியேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்றாடுகிற தேவ மனுஷனா. எல்லாரும் ஓ ரபாஷியா கரபலா சந்தலா பதுராபா. Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா என்ற பாடலை நாம் பாடுகிற பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா. Glory to God. Hallelujah. சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்,
கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏற்பத்தே ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா. மூளைக்கல் நீரையா காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றேன். கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றேன். கலங்கிட எனக்காக இறங்கி ஆவியில நிரம்பி வந்தேன். பாடுங்க. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். கர்த்தாவே தேவர்களே உமக்கு பாடுவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவையா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவையா வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவையா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து ஜனங்களை நடத்திச் சென்றீர். உம்மைப் போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மைப் போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை உம்மை போல போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா ராஜா
வாழ்க. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஞானங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஞானங்களை நடத்திச் சென்றீர். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. கர்த்தாவே கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி glory to God, 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 glory to God. Amen. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றி அப்பா. எங்களோடு நீர் இடைப்பட்ட காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. பாபிலோன் பாவம் நிறைந்த தேசம். அங்கே இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு எருசலேமுக்கு வருவதற்கு விருப்பமில்லை. ஒரு கூட்டம் பாபிலோன் ஆற்றங்கரையிலே அமர்ந்து அவர்கள் எருசலேமை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற கூட்டம். தானியேலோ என்றால் 70 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் அந்த நாட்கள் வந்ததை அறிந்து அவன் தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவத்தை அறிக்கை செய்தான். கேட்ட சத்தியத்துக்கு நாராய் பிள்ளைகள் தங்களுடைய சிந்தையை திருப்ப கர்த்தர் உதவி செய்யும். இந்த வருகிற வாரம் முழுவதும் அற்புத ஆச்சரியமாய் நடக்கும். இந்த மே மாதத்தை காண மாத்திரமல்ல முடிக்கவும் கிருபை சிதறே ஸ்தோத்திரம். வசனம் பேசுகிற தாசனையும் அவனுடைய மனைவி அவங்க குடும்பத்தார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தசம பாக கபரை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை